பிள்ளைகளுக்குன்னு உரிமை இருக்கிறது. நம்ம பெற்றோராக இருக்கிறோம் என்கிற வகையில் நம்ம எதை வேண்டாலும் செய்து விடலாமா, அல்லது பிள்ளைகளுக்கு என்று நம்ம வழங்க வேண்டிய உரிமைகள் இருக்கிறதா என்றால் அதுக்கு ஏராளமான உரிமைகளை இஸ்லாம் வகுத்து தந்திருக்கிறது. அதில் முதலாவது உரிமை என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா. எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அது பிறக்கிறது இஸ்லாமிய கொள்கையில் தான் பிறக்கிறது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பிறந்தாலும் சரிதான், அந்த உள் மனசில் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு படைத்த இறைவன் தான் இருக்கிறான், அவன் தான் நமக்கு இறைவன்கிற மாதிரி தான் இயற்கையாக விட்டால் அது வளர்ந்துடும். அப்போ எல்லா குழந்தைகளுமே இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன. அப்போ வேற எப்படி மாறுறாங்க, எதனால் மாறுகிறார்கள் என்று கேட்டால், அபவாஹு யுஹவ்விதானிஹி, அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யகூதியாக யூதராக ஆக்குகிறார்கள். ஒய்யு நஸ்ரானிஹி, அவங்க பெற்றோர்கள் தான் அவனை நஸ்ரானியாக மாற்றுகிறார்கள். அவு மஜ்ஜிசானிஹி, அல்லது அவனை நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்களாக பிள்ளைகள் மாறுவதற்கு காரணம் பெற்றோர் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது. அதை வளர்க்கிற முறையினால் தான் கெட்டு போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்ம பெற்றோராக, தந்தையாக, தாயாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நமக்கு ஒரு பெரிய சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குழந்தை பெறுவதற்கு முன்னாடி நம்ம எப்படி தாண்டூனித்தனமாக சுத்தி கொண்டிருந்தோமோ அப்படி இருக்க முடியாது. இந்த குழந்தைகளை ஒண்ணும் அறியாம நம்ம கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த குழந்தைகளுக்கு உணவு, போக்குவரத்து கரெக்டாக செஞ்சிருவோம். அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய டீச்சிங் பாடம், அவங்களுக்கு வழங்க வேண்டிய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் சொல்லி வளர்க்கிற பொறுப்பு பெற்றோருக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த பெற்றோர்கள் கவனிப்பார்ட்டு விடப்படுறாங்க இல்லையா, அதுக்கு அடித்தளமை என்ன, எதனால் அவன் கவனிப்பார்ட்டு விடப்படுறான் என்றால், அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி வளர்க்கல. உங்களுக்கு பயந்துக்கிட்டு பிள்ளைகள் உங்களை கவனிக்க மாட்டாங்க. உங்களையும் எங்களையும் படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்ம சரியாக பெற்றோரை கவனிக்காவிட்டால் தண்டிப்பான் என்ற பாடத்தை நீங்க சொல்லி கொடுத்திருந்தால், அவன் இஸ்லாத்தை பேணும் பொழுது உங்களை கவனிக்கிறது சேர்ந்து அடங்கிடும். நீங்க புள்ள என்ன வேண்டாலும் வளர்ந்துட்டு போகுது, தரதலையா போட்டு போகுது, அது எந்த நிலையில போனா நம்ம கண்டுக்கிற வேணாம் என்று விட்ட காரணத்தினாலதான் அவன் எப்ப புள்ள இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறானோ, இஸ்லாமிய பண்பாடு பழக்க வழக்கங்கள் இல்லாம வளர்கிறானோ, அப்ப அது உங்களுக்கு ஆபத்தா முடிகிறது. உங்களை ஏன் கவனிக்க மாட்டேங்கிறான், நீங்க அப்படி வளர்த்திருக்கிறீங்க. அப்ப பிள்ளைகளை வளர்க்கிறது அழகிய முறையில் வளர்க்கிற ஒரு பொறுப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. வளர்த்த அழகாக வளர்த்து எடுத்துடலாம். ஏன்னா இயற்கையில் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் குழந்தைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆரம்பம் முதலே சரியான பாடத்தை சொல்லிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தைகளை அடிப்படை கல்வியை துவக்கத்திலே கொடுத்தோம் என்று சொன்னால், நல்ல சாலிகான குழந்தையாக அந்த குழந்தை வளரும்.